இருக்கோம். ஸோ நானும் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கேன், நல்லது பண்ணுவார்னு நம்புகிறேன். எனக்கு பர்சனலாக விஜய் சார் தெரியும், ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எல்லாரும் மாதிரியும் நானும் ஹோப்ஃபுல்லாக இருக்கேன். பல படங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் திரையிடுறதுக்கு காலதாமதம் பண்ணாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் திட்டங்களா? நான் இன்னும் அந்த அமைச்சர் ஆகலை, ஆகும்போது நான் திட்டங்கள் போகிறேன். பல இடைவெளிகள் இருந்து பல காலகட்டங்களில் நிறுத்தப்பட்டிருக்கு. காலகட்டத்தில் தெளிப்பதற்கு அவர் படமே வந்து ரொம்ப நாள் எப்படி அவள் கஷ்டமாக தான் சார் இருக்கணும். அழுது இல்லாத மாதிரி தான் அந்த ப்ரொடியூசர் எழுதிருப்பாரு, அந்த படத்தை சேர்ந்தவங்க எழுதிருப்பாங்க. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி இருக்கும்னா கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது அதுக்கு மேலே? நீங்கள் கேட்டாலே பயமாக இருக்கு. அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க சிஎம். இப்போ 250 ரூபா கட்டணங்கிறது ஏற்படுதா திரையரங்குக்கு படம் பார்க்குறது? எங்கள் படத்துக்கு பழைய கட்டணம் தான் இருக்கும், உடனே அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்றதுனால அதான் எனக்கு தெரியாது சார். வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி பேசுவேன். டிமாண்ட் என்ன வேணாலும் வைக்கலாம். ஓகே, இல்லை 250 ரூபா அமௌண்ட்ங்கிறது போதுமானதா? போதுமானதா? எக்ஸஸா இருக்குங்கிற மாதிரி பப்ளிக் சைடு சொல்லுவாங்க. 250 இப்போ ஒரு படத்துக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 200 ரூபா கொடுத்தா ஒரு 4 பேர் வந்து பார்த்தா எப்படி ஆகும்? 1000 ரூபாய் ஆகும். அது ஆகும். இருந்தாலும் அவங்க கமர்ஷியல் ரீதியாக இப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வராங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு 1000 ரூபாய் டைம் பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டமானது தானே? ஆமாம், கஷ்டமானது. அவங்க டிமாண்ட் வச்சுருக்காங்க. அது அவங்களோட இவங்க சைட்லேருந்து பார்த்தா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா நல்லாயிருக்கும், மக்கள் சைட்லேருந்து பார்த்தா கம்மியாக காசு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குது, கரெக்டான முடிவு அவங்க எடுப்பாங்க. ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் அது கட்டுப்படணும். ஏன்னா நம்மள சிட்டிசன்ஸ், லா அபைடிங் சிட்டிசன்ஸ். ஸோ அதனால நம்மளும் கட்டுப்பட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இல்லை கட்டணம் பற்றி என்ன சொல்லுங்கள்? அதான் இப்போ சொல்லிட்டேனே. இப்போ இல்லை அது அதிகமாக கம்மியாக அது உங்களோட தரப்பு இருக்குது சார். இப்போது நான் படம் எடுக்கிற இடத்துல இருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு ஜாஸ்தி டிக்கெட் விற்றா நல்லதுன்னு சொல்லுவேன். ஆனால் நான் மக்களாக இப்போ என் ஃபேமிலியோட படம் பார்க்கணும் அப்படின்னா கம்மி விலை எடுத்தா இது பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ கவர்மெண்ட் தான் அதை டிசைட் பண்ணணும். கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாலும் அதுக்கு நம்ம இது பண்ணணும். 3வது கேள்வி கேட்டிங்கன்னா இதோட நீங்கள் 17 கேள்வி கேட்டிருப்பீங்க. இந்த பக்கம் அதிகமாக நீங்கள் படம் எடுக்க ஆரம்பிச்சு ஒரு மதத்தை மட்டுமே குறிப்பிட்டு சார்ந்து படம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு டாக்கு. அதை எப்படி? எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து அம்மன் படம் வந்திருக்கு, முருகர் படம் வந்திருக்கு. நான் இப்போ கருப்புசாமி வச்சு படம் எடுத்திருக்கேன். ரொம்ப ரேராக தான் வந்து மற்ற மதங்கள் சார்ந்த படங்கள் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் ஒண்டி தனியாக அதை பண்ணல. காலகாலமாக இப்படி தான் இருக்குது. ஃப்யூச்சரில் எனக்கு மேரி மாதாவை பற்றி படம் கிடைக்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா, அந்த அருள் கடவுள் கொடுத்தாங்க அப்படின்னா நான் அதுவும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தாட் வந்ததுன்னா அதுவும் பண்ணுவேன். ஸோ இதுதான் வச்சு பண்ணணும்னு கிடையாது. எனக்கு சாமி நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. எல்லா சாமியும் கும்பிடுவேன். நாகூர் தர்கா போவேன், வேளாங்கண்ணி சர்ச் போவேன், கருப்புசாமி கோயில் போவேன், எல்லா சாமியும் கும்பிடுவேன். ஸோ அதனால் எந்த சாமி பற்றி படம் எடுக்க வாய்ப்பு வருதோ, அருள் இருக்கோ, அந்த சாமியை வச்சு படம் எடுப்பேன். பாட்டு 2 இருக்குது சார். அதான் இதோட முடிவில் தான் வருது. திருப்பி எடுக்கணும். இந்த படம் பார்த்தாலே புரியும் சமூகத்துக்கு என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்தில் கருத்து இருக்குது. அது நாங்கள் ரொம்ப நாங்கள் என்ன படம் எழுதினமோ அந்த படம் தான் சார் எடுத்திருக்கோம். யாருக்காக எழுதினமோ அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்.